அம்மச்சி மாசம் அவசானம் அம்மச்சி. நாங்களே இந்த மாசத்தை எப்படி கடத்தி விடுறதுன்னு தெரியாம இருக்கோம். நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. மக்கா ஒரு 10,000 தானே மக்கா, உனக்கு மாப்பிள்ளை கிட்ட இருக்கும், கேட்டு பாரு மக்கா. நாளைக்கே திருப்பி தந்துடுவேன். அவர்கிட்ட இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாதா அம்மச்சி. நீங்க நின்று சமயம் கலையாம அந்த வீட்டு அக்கா கிட்ட இருக்கான்னு கேட்டு பாருங்க. யாராவாளா? சரி நான் வாரேன். இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை. அம்மச்சி நில்லுங்க. என்ன அவகிட்ட காசை கேட்டு இருந்தீங்க? ஆமாம் அக்கா, ஒரு 10,000 ரூபாய் கேட்டேன். உன் பஞ்சாதி இல்லைன்னு சொல்லிட்டா. அவகிட்டே கேட்டீங்க? அவளே அர்த்தகைக்கு உப்பு தைக்க மாட்டா, சரியான கஞ்ச பேசினாரு. அவளா உங்களுக்கு காசு தர போறா? நான் தாரேன், ஆனா அவகிட்ட மட்டும் சொல்லிடக்கூடாது, சரியா? செல்ல மாட்டேன் மக்கா, செல்ல மாட்டேன். இந்தாங்க. நாளைக்கே தரணும்னு அவசரம் இல்லை, ஒரு வாரம்னாலும் பரவாயில்ல, பொறுமையா தாங்க. உன்ன மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்கனாலதான் இந்த வெயிலையும் மழை பெய்யுது பாத்தியா. நல்லா இருப்பேன். அம்மாச்சி விடுங்க அம்மாச்சி, வருவியா? எல்லாரும் பாக்காங்க. இனி சக்கு வருவியா? என் பின்னாடி சக்கு. வாரது வாரது எத்தனை சக்கு. வாடிச்சியே. இனி வருவியா? சக்கு என்ன சக்கு சத்தம்? சீக்கிரம் வாடி. அம்மாச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க இதெல்லாம்? சக்கு அது வந்து நான் சொல்லியேன் மக்கா, அன்னைக்கு உங்ககிட்ட காசு கேட்டு வந்தேன் இல்ல, அன்னைக்கு நீ எவ்வளவு மானமா இல்லைன்னு சொல்லி மரியாதையை அனுப்பிச்சு விட்ட. இவன் தாரது போல தந்துட்டு அன்னையில இருந்து 6 மாசமா எனக்கு வீட்டு வாசல்லே நாய் போல காவல் இருக்கேன் மக்கா. எனக்கு ஒரு மலக்கறி வாங்க போ வழி இல்லை, ஒரு பென்ஷன் வாங்க போ வழி இல்லை, எப்ப பாரு வீட்டு வாசல்லையே கிடக்கான். அதாக்கு இன்னைக்கு இவனை ஒரு வழி ஆக்கணும்னு வந்தேன். இங்க பாருல, நான் சாவி இதுக்கு முன்னாடி உனக்கு பணத்தை தந்துட்டு தான் சாவேன். இன்னொருக்க எனக்கு பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இருக்கு உனக்கு. சொல்லி வை. என்ன பாரி வெள்ளலே, கொஞ்சம் உள்ள வரீங்களா? இனிமே யாருக்கும் கொடுக்க மாட்டேமா. பேசுவோம், உள்ள வாங்க முதல்ல வாங்க. இந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச கண்ணவனே.